ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணிக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம சேர்க்காம இப்போது என்னென்ன மசாலா அரைக்கிறதுக்கு சேர்க்கலாங்கிறது வாங்க பார்க்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் காரம் ஃப்ளேவர். அது கூட குருமிளகு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஜாதிக்காய் இது எல்லாம் நமக்கு அரைக்கிறதுக்கு சேர்த்திக்குங்க. புதினா கொஞ்சம் சேர்த்திக்குங்க. இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். இது கூட நம்ம தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நம்ம பாத்திரம் எடுத்தாச்சு. ஆயில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம். வெங்காயம், பிரிஞ்சி இலை சேர்த்திக்கலாம். தாளிச்சுட்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதுகளை சேர்த்திக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது கூட மல்லித்தூள் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணல. நம்ம அரைச்ச விழுதுகளை காரமே இருக்குது, அதே போதும். பாருங்க, நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம சிக்கனை போட்டுடலாம். அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். 2 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்திக்கங்க. இது நல்லா கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். 2 விசில் விட்டுறலாம். பாருங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷாக சிக்கன் சில்லி, முட்டை, மசாலா கிரேவி